ஈரோட்டில் 18ஆம் தேதி தன்னுடைய பரப்புரையை முடித்ததுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இப்போது முதலமைச்சர் கனவில் இருக்கார். ஈரோட்டில் வந்த மக்களை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஈரோட்டில் வந்திருக்கிற அந்த எழுச்சியான கூட்டத்தை பார்த்து 2026 தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் நாற்காலியை அவர் முன்னாடி தூக்கி போட்டு உட்காருங்க விஜய் இன்னும் சொல்லிடுவாங்கங்கிற மிதப்பில் இருக்கிறார் விஜய். ஈரோட்டில் அந்த கூட்டம் யாரால் கூடியது, யாருக்காக வந்தது, யார் அதை திரட்டினார் கூட்டினார் என்றால் அதிலே பெரிய பங்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீதி கேட்டு நியாயம் கேட்டு எடப்பாடி பழனிசாமியால் எட்டி உதைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த தொகுதியில் இருக்கிற நல்ல பெயர், அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து கோடிக்கணக்கிலே சேர்த்து வைத்திருக்கிற அந்த பணத்தை செலவழித்து கூட்டிய கூட்டம் ஈரோட்டிலே விஜய்க்கு வந்த கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும் என்கிற தராதரம் இல்லாமல், என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல், யாரோ எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கக்கூட தெரியாமல் அரைக்குறையாய் தப்பாய் தரவுகளும் இல்லாமல் பேசி ஏதோ அந்த கூட்டத்தை பார்த்து மெய்சிலிர்த்து போனவனைப் போல, அந்த கூட்டத்தை பார்த்து அகமகிழ்ந்து போனவனைப் போல, அந்த கூட்டம்தான் 2026 தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதைப் போல சொல்லிவிட்டு ஈரோட்டிலே இருந்து புறப்பட்டு போய்விட்டார். ஈரோட்டிலே அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்த தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு பாண்டிச்சேரியிலே நன்றி தெரிவித்ததைப் போல ஈரோட்டிலும் நன்றி தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையனை உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை மெச்ச புகழ்ந்திருக்கிறார். ஆக செங்கோட்டையன் என்பவன் ஒரு அனுபவசாலி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு ஆலமரம், அது ஒரு பெரிய கட்சி. எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வழிநடத்தி இப்போது எடப்பாடி பழனிசாமி கையிலே அது ஒரு முட்டு சந்து மாதிரி நிற்கிறது. அந்த கட்சியிலே இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு அனுபவமிக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை சேர்த்ததற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களின் ஏற்பாட்டில் ஈரோட்டிலே இப்படி ஒரு கூட்டம் கூடியதற்கு பிறகு தலைகால் தெரியாமல் விஜய் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற கனவோடு இப்போது பனையூரிலே படுத்திருக்கிறானோ, இல்லை பட்டினப்பாக்கத்திலே படுத்திருக்கிறானோ, இல்லை பாரிஸுக்கு போயிருக்கிறானோ, தனி விமானத்திலே போயிருக்கிறானோ, இல்லை தன்னோடு வேறு யாரையாவது அழைத்து கொண்டு போயிருக்கிறானோ என்கிற தகவல் எல்லாம் இல்லை. ஆக தாவேகா தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கிறார்கள். 2026 தேர்தலில் விஜய்தான் முதலமைச்சர் என்று செங்கோட்டையன் சொல்லிவிட்டார். விஜய்